வினவுகிறார். கண்டிப்பாக செய்கிறேன், என்னவென்று கூறுங்கள் என்றார் ராஜா. எனக்கு இன்று ஒரு இரவு மட்டும் ஒரு தாசி பெண் வேண்டும் என்று கேட்கிறார். உடனே படை வீரர்களை அனுப்பி அழைத்து வர சொல்கிறார் ராஜா. ஆனால் படை வீரர்கள் நகரத்தில் எங்கு தேடியும் தாசி பெண்கள் தனியாகவே இல்லை. இந்த பதிலை ராஜாவிடம் கூற ராஜா மிகவும் மன வேதனை அடைகிறார். உடனே என்ன செய்வதென்று புரியாமல் மகாராணியிடம் சொல்ல, மகாராணி, என்றும் மகாராஜா உங்களின் வாக்கு பொய்யாக கூடாது. சிவனடியாருக்கு கொடுத்த வாக்கை நாம் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் சிவ அபச்சாரம் வந்துவிடும். ஆகையால் அண்ணாமலையாரை வேண்டிக் கொண்டு நானே அவரது அறைக்கு செல்கிறேன் என்று புறப்படுகிறார் மகாராணி. மகாராணி அண்ணாமலையாரே நீயே துணை என்று சொல்லிக்கொண்டு சிவனடியாரின் அறைக்குள் நுழைந்து சிவனடியாரை தொட முற்படும் போது அந்த சிவனடியார் அழகான குழந்தையாக மாறிவிடுகிறார். இதை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியடைந்த தேவி குழந்தையை கையோடு தூக்கி கொண்டு